ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம் கம்ப்ளைண்ட் பத்தி பார்க்க போறோம். அந்த சிம் கனெக்டரோட பின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மொபைல் போன்ல சிம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வாலிட் சிம்னு வரும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இன்செர்ட் சிம், சிம் எரர், சிம் கார்டு ரிஜெக்டட், இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ஒரு மொபைல் போன்ல ஐஎம்இ நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது மஸ்ட். இது நம்மளோட சிம் கார்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருது இந்த மாதிரி வருதுன்னா ஐஎம்இ நம்பர் எரேஸ் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஐஎம் நம்பர் ரீரைட் பண்ணிட்டோம், நம்ம சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் மூலமா நம்ம ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிரும். இல்ல சார் எனக்கு ஐஎம்இ நம்பர்லாம் இருக்கு, நம்மளோட போன் *#06# போட்டீங்க அப்படின்னா ஐஎம்இ நம்பர் காட்டும். இதெல்லாம் இருந்தும் எனக்கு இந்த மாதிரி எரர், நோ சிம் எரர் வருது, தென் இன்செர்ட் சிம் வருது, இன்வாலிட் சிம், இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா நான் சிம் கார்டு கனெக்டர், அதாவது நம்மளோட சிம் கனெக்டரோட பின்னோட கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த 6 பின் இருக்குன்னா அந்த 6 பின் எதுக்காக நம்மளோட மொபைல் போன்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கியூட் லெவலில் ஈஸியாக டிராவல் பண்ணி நம்மளோட சிம் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ண முடியும். சிம் கம்ப்ளைண்ட் வேற, நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வேற. எனக்கு சிம்மே டிடெக்ட் ஆகலை அப்படின்றதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த பின் கான்ஃபிகரேஷனை பத்தி நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளோட சிம் கனெக்டரோட பின் கான்ஃபிகரேஷன். அதாவது ஒரு மொபைல் போன் எடுத்துட்டா சிம்மோட கனெக்டர் பாத்தீங்க அப்படின்னா டியூவல் சிம் போடுறோம் சார் அப்படின்னா ஒரு சிம்மோட கனெக்டர் பாத்தீங்கன்னா 6 பின் இருக்கும். ஸோ அந்த 6 பின் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின், அதாவது நம்மளோட முதல் பின் வி சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மோட வோல்டேஜ் வரக்கூடிய அதுக்கு VCC அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சர்க்யூட் வைஸ் பாக்குறோம் அப்படின்னா VCC அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் பின் பாத்தீங்க அப்படின்னா சிம் ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சிம்ல குறிப்பிட்ட அளவோட எம்பில தான் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருதுன்னா அடுத்து எனக்கு ரீசெட் ஆகினா தான் அடுத்த ஒரு கால் வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ரீசெட் ஃபங்க்ஷனுக்காக சிம் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பின் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிம் கிளாக், அதாவது CLK அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாக் சிக்னல். அப்ப அந்த கிளாக் சிக்னல் வந்தாதான் நம்மளோட டேட்டா டிரான்ஸ்பர் நம்மளுக்கு TX நடக்கிறதுக்காக இந்த கிளாக் பின்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 4வது பின்ன்றது பாத்தீங்க அப்படின்னா GND, அதாவது நம்மளோட கிரவுண்டு. எப்படி நம்மளுக்கு வோல்டேஜ் சிம் வருதோ, அதாவது சிம் வோல்டேஜ் இருக்கோ அதே மாதிரி கிரவுண்டுன்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 5th பின் பாத்தீங்க அப்படின்னா NCன்னு சொல்லுவாங்க, அல்லது சில இடத்துல VPPன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்மளோட மொபைலை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை, நம்மளுக்கு நோ கனெக்ஷன் அல்லது டம்மி அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 6th பின் பாத்தீங்கன்னா சிம் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டான்றது இன்புட் அவுட்புட். இப்போ ஒரு சிம் கார்டில் பாத்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் சேவ் பண்ணோம்ல, சிம் கான்டாக்ட் சொல்றோம்ல, ஸோ அதை சேவ் பண்றதுக்கான பின்னு தான் நம்மளுக்கு சிம் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளோட 6வது பின்னு. சரிங்களா, இதான் நம்மளோட பின் கான்ஃபிகரேஷன், அதாவது சிம் சாக்கெட்டோட பின் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ இதான் நம்ம மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சிம் கனெக்டர். இந்த சிம் கனெக்டர்ல 6 பின் இருக்கு. ஸோ இந்த 6 பின்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு VSIM, சிம் ரீசெட், சிம் கிளாக், கிரவுண்டு, NC, சிம் டேட்டா அப்படின்ற பின் எல்லாமே இருக்கு. சார் இந்த பின்ல எப்படி சார் நம்ம வோல்டேஜ் செக் பண்றது? தென் அடுத்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் செக் பண்ணணும். முக்கியமானது செக் பண்ண வேண்டியது கிரவுண்ட் லெவல் செக் பண்றது. அதான் நம்மளோட கோல் டெஸ்ட் செக் பண்றது. ஸோ இது எப்படி சார் செக் பண்றதுன்ற நான் கண்டிப்பா அதை செக் பண்ண தான் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 6 பின் இருக்குன்னா எது மொதல் பின்னு? ஏன்னா மொதல் பின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்மோட வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட VCC அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பின். 2வது பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சிம் ரீசெட் அப்படின்னு சொல்றோம். 3வது பின் சிம் கிளாக், 4வது பின் கிரவுண்டு, NC, அதுக்கப்புறம் சிம் டேட்டா. சார் இங்க இமேஜ்ல காட்டிட்டீங்க, இதே இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா எது முதல் பின், 2வது பின், 3வது பின் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிரவுண்ட் பின், அதாவது நம்மளோட 4வது பின். அந்த 4வது பின் கிரவுண்ட் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பின் நம்மளோட வோல்டேஜ் பின், அதாவது நம்மளோட VCC பின்ன்றதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா நம்ம கிரவுண்ட் வேல்யூ செக் பண்றதுக்கு, அதாவது நம்ம கிரவுண்ட் பின்னை செக் பண்றதுக்கு மல்டிமீட்டர்ல நம்ம கண்டினியூட்டி மோட் செட் பண்றோம். உங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்ல தெரியும். ஸோ கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டேன். நான் ஒரு பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிட்டு என்னோட ஒவ்வொரு பின்லையும் நான் டச் பண்றேன். ஸோ இப்போ நம்ம சிம் கனெக்டர்ல எனக்கு கிரவுண்ட் பின்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது நம்ம கிரவுண்ட் பின்னா பீப் சவுண்ட் வரக்கூடிய பின்னு தெரிஞ்சுன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 1வது பின் தெரிஞ்சிடும். அப்ப VCC தெரிஞ்சிடும், 1க்கு அடுத்து 2, 3 பின் வந்துடும். ஸோ நான் ஒவ்வொரு பின்னா நான் செக் பண்றேன். இப்போ இந்த பின்னை டச் பண்றேன், எனக்கு பீப் சவுண்ட் வரல. நெக்ஸ்ட் பின் டச் பண்றேன், பீப் சவுண்ட் வரல. அடுத்து டச் பண்றேன், எனக்கு வரல. ஸோ நான் அப்படியே ஆப்போசிட் போறேன். ஸோ இந்த பின்னை டச் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? பீப் சவுண்ட் வருது. ஸோ பீப் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதான் என்னோட கிரவுண்ட் பின்னு. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது 1வது பின்னு, அடுத்து 2, அடுத்து 3, இந்த 4வது பின்னு, அடுத்து 5, 6.
அப்ப மொத்தம் 6 பின் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பின்ல தான் நம்மளுக்கு என்ன வரும்னா விசிசி. சார் விசிசின்றீங்க என்னன்னா கோர் டு கோர் வோல்டேஜ். அப்ப இந்த பின்ல என்ன வோல்டேஜ் சிம் போட்ட பிறகு, அதாவது நீங்க இந்த வோல்டேஜ் செக் பண்ணா சிம் கனெக்டர்ல சிம் இன்செர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த வோல்டேஜ் பார்க்க முடியும். அது எவ்வளவு வோல்டேஜ் சார் அப்படின்னா 1.8ல இருந்து மேக்ஸிமம் 3.0 வரைக்கும் எனக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். எப்ப சிம்மை இன்செர்ட் பண்ண பிறகுதான். சரிங்களா சார்? மத்த பின்ல வோல்டேஜ் வரும். மத்த பின் எல்லாமே அதாவது சிம் ரீசெட், சிம் கிளாக், கிரவுண்ட், NC அதாவது சிம் டேட்டா எல்லாமே இன்டர்ஃபேஸ் வித் நம்மளோட CPICயோட இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கும். ஒரு சில மாடல்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சிம் ரீசெட்டும் சிம் கிளாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க் செக்ஷன் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்த இருக்கக்கூடிய 5 பின்னுமே வந்து நம்மளோட CPIC தான் இன்டர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம மெயினா செக் பண்ண வேண்டியது, எனக்கு சிம் இன்செட் கம்ப்ளைண்ட் வருது, இல்ல சிம் நாட் வேலிட்ன்ற கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எரர் வருது, சிம் ரிலேட்டட் எரர் வருதுன்னா அதுக்கு வரக்கூடிய VCC பின். அப்ப இந்த VCC எங்க இருந்து வருதுன்னா டைரக்டா நம்மளோட பவர் IC டு நம்மளுக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம் கனெக்டரோட மொத பின்னுக்கு இந்த VCC வரும். while இன்செட்டிங் சிம் கார்டை இன்செர்ட் பண்ணும்போது தான் எனக்கு அந்த 1.8ல இருந்து 3.0 வோல்ட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். சோ இதோட கிரவுண்ட் வேல்யூ நம்ம ஈஸியா செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டாலே நம்மளோட சிம் கனெக்டர் நல்லா இருக்குன்ற இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் வேல்யூன்றது நம்மளோட கோல்டு டெஸ்ட். அப்ப அந்த கோல்டு டெஸ்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னா நம்மளோட டயோடு மல்டிமீட்டர்ல டயோடு மோட் அல்லது கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவோம். சோ அதுல வச்சுட்டு நான் ரெட் ப்ரோப் ஆனதை கிரவுண்ட் பண்றேன். நம்மளோட சிம் கனெக்டர் பின்ல வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 300ல இருந்து 600 வரைக்கும் வேல்யூ வரணும். 4வது பின்ல பாத்தீங்கன்னா எனக்கு பீப் சவுண்ட் வரும். மத்த 5வது பின் டம்மி பின்னால அந்த VPP பின் டம்மி பின் சொல்லுவோம்ல, சோ அதுல வந்து எனக்கு வேல்யூ வரலாம் அல்லது எனக்கு எதுவுமே 0 வேல்யூல தான் இருக்கும். சோ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். சோ இப்ப நார்மல் இந்த பின்ல செக் பண்றேன் ஃபர்ஸ்ட். சோ 571 வருது எனக்கு. சோ 300 டு எனக்கு 600 வரும்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வருது. சோ அடுத்த பின்ல செக் பண்றேன். 576. ஓகே ஃபைன். சோ அடுத்த பின்லயும் செக் பண்றேன். நம்ம சிம் வோல்டேஜ் ஆன பின்லயும் அதுலயும் எனக்கு கிரவுண்ட் வேல்யூ கரெக்டா வருது 300ல இருந்து 600க்குள்ள. சோ அது அடுத்த பின்ல செக் பண்ணலாம். சோ இதுவும் எனக்கு 300 டு 600க்குள்ள வருது. சோ இந்த பின் டம்மி பின் செக் பண்றேன். சார் எனக்கு எதுவுமே வரல. சார் டம்மி பின் எப்படி சார் சொல்றீங்க? நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரவுண்டுக்கு ஆப்போசிட் 1வது பின் தெரிஞ்சிருக்கும். அப்ப 4வது பின் பக்கத்துல இருக்குன்னா இதுதான் நம்மளோட 5வது பின். ஸோ டம்மில எனக்கு எந்த வேல்யூ வரல. ஸோ அடுத்த பின்ல எனக்கு பீப் சவுண்ட் வருது. இதுதான் எனக்கு 4th பின். ஆக்சுவலா 4th பின்ல எனக்கு பீப் சவுண்ட் தான் வரணும், வேல்யூ வரக்கூடாது. அப்ப நம்ம செக் பண்ண மொத்தம் 6 பின்னுல எனக்கு டம்மி பின்ல வேல்யூ வரல. அப்ப 4வது பின்ல கிரவுண்ட் வேல்யூ அதான் நம்மளுக்கு பீப் சவுண்ட் கண்டிப்பா வரணும். மித்த இருக்கக்கூடிய பின்ஸ்ல எல்லாமே கிரவுண்ட் வேல்யூ 300 டு 600ல கண்டிப்பா வரணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெட்மி 5A மொபைலோட ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அதாவது நம்ம சிம் சர்க்கியூட்டோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு VCC, VPP, RST, IO, கிளாக், கிரவுண்ட். அந்த VPPன்றது ப்ரோக்ராமிங் வோல்டேஜ் சொல்லியிருப்பேன், அது நம்மளோட டம்மி பின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப அந்த VCCக்கு எனக்கு 1.8ல இருந்து 3.0 வோல்ட்டுக்கு வோல்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன். சோ அது எங்க இருந்து வரும்? நம்மளோட ரெகுலேட்டர் செக்ஷன். ரெகுலேட்டர் செக்ஷன்ன்றது நம்ம பவர் ஐசில இருந்து வரக்கூடியது வோல்டேஜ் ரெகுலேட்டர் செக்ஷன். சோ அதுல இருந்து வரக்கூடியது அந்த V ரெகுலேட்டர் வோல்டேஜ். தென் அடுத்து ஒரு பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த RST, கிளாக், IO இது எல்லாமே, அதாவது நம்ம டேட்டா பின் இது எல்லாமே CPயோட இன்டர்ஃபேஸ் பண்ணிருக்கும், நம்மளோட சிக்னல் பின்னா தான் இருக்கும். சோ இந்த சர்க்கியூட் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம இதை வச்சு ஈஸியா எந்த காம்பவுண்ட்ல நம்மளுக்கு வோல்டேஜ் வரலன்றத நம்ம பவர் ஐசி வரைக்கும் நம்ம செக் பண்ண முடியும் இந்த VCC லைனை. இல்ல சார் எனக்கு சர்க்கியூட் இல்ல சார்னா டைரக்டா நம்மளோட சிம் கனெக்டர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 6 பின் இருக்கும். சோ இந்த 6 பின்ல வந்து பாத்தீங்கன்னா VCC, அதாவது கிரவுண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆப்போசிட்ல VCC இருக்கும். அதுல அந்த வோல்டேஜ் 1.8ல இருந்து 3.0 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுங்க. அல்லது நம்மளோட கிரவுண்ட் லெவல் வோல்டேஜ், நம்மளோட செக் பண்ண கிரவுண்ட் லெவல் வோல்டேஜ் நம்மளோட கிரவுண்ட் பின்னை தவிர்த்து மத்த பின்ல பாத்தீங்கன்னா 300 டு 600 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிம் கனெக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ சிம் கம்ப்ளைண்ட்கான சொல்யூஷன் இதுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.